கல்யாண சத்திரம். வண்டியை நிறுத்தினேன். நிறுத்தி பொறுமையாக பார்த்துருந்தேன். அப்படியே சிங்கேஷன் ஓரத்தில் தான் ஜமான்னு கீழே வந்து நீங்கள் பார்க்கல. நீங்கள் வண்டியை நிறுத்தி வச்சுங்க ஜமான்னு. அவர் எங்கேயோ பார்த்து வந்து பின்னாடி விட்டார் வண்டியை. இவர் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? சும்மா சிவனேன்னு போயிடுங்க. கை உதறது பாருங்க. நம்பா என்ன பண்ணலாம்? அடி செம்மடியாக நிற்போம். நடக்கூட முடியலனால கால் ஊனி நடக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா பார்த்துங்க தலைவரை. சும்மா இந்த மாதிரி டமால் வண்டி வச்சு கை பாருங்க ஃபுல்லாக. நல்லா குப்புற போகும். போங்க போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, உங்களால் முடிஞ்சது. என் காலை உடச்சிங்க. போங்க பாருங்க. அவரும் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க. இதுதான் ரோடு. நான் இங்கே நின்றுந்தேன். நேரம் வந்து டமால் விடுவார். அதை பாருங்க, நான் ஊந்த இடம் இங்கே தான். என் ஷர்ட்டெல்லாம் நாஸ்தி அடிச்சு போயிட்டாரு. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு டைம் சரியில்லை. கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்து மேலே ஏறினா நாய் கடிக்கணுவாங்க. அது மாதிரி தான் என் பாட்டு சிவனேன்னு நின்றுந்தேன். பேக்கெல்லாம் கீழே ஊந்து அப்பா கை தான் பயங்கரமாக வலிக்குது. செவந்துச்சு பாருங்க. கை நல்லா கருப்பாயிடுச்சு. எரியுது கையெல்லாம். என் ஒய்ஃப் அப்போ சொன்னாங்க டூரில் போகாத பஸ்ஸில் போன்ட்டு. இப்போ பஸ்ஸில் போனால் இதுதான் ஜேஎம்ஜே சத்திரம். நான் அது அங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, இது இந்த லாஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பிங். எப்படி நான் இறங்கி உள்ளே வர்றது? ஒரு 3000 உள்ள கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இவர் 3000 தராரா, 4000 தராரா, 5000 தரவங்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக மண் அடிச்சு கீழே. பேண்ட்டு கீண்டெல்லாம் மண். இந்த ஷர்ட் போட்டு எப்படி போகிறது நாளைக்கு? இது நேற்று தான் வாங்கினேன் இந்த ஷர்ட், இந்த கேஷுவல்ஸில். என்ன பண்ணுறது? பேர் பாடியோட ரோட நிற்கிறேன் தெரியுதுங்களேன். கையெல்லாம் ஏறி நடக்க முடியல. அப்படியே நின்ட்டேன் மெயின் ரோட்லேயே. எங்கள் ஒய்ஃப் அப்போ சொன்னாங்க டூவில் எடுத்துன்னு போகாத பஸ்ஸில் போனாங்க. நம்மளோட டைம் சரியில்லை. ஏற்கனவே காலில் வந்து இது போட்டு வந்திருக்கேன் நான். இந்த நீக்கப் கால் வலிக்குதுன்ட்டு. இந்த இடத்துல அடிபட்டு, இந்த இடத்துல இப்போ அடிபட்டு